இரண்டு நிறுவனங்கள் வியாபாரம் தொடர்பாக ஒப்பந்தம் போடுவது சாதாரணமானது. அதே போல தனிநபர்களும் ஒப்பந்தம் போட்டுக் கொள்கிறார்கள். இந்த ஒப்பந்தங்கள் மீறப்படும் போது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியுமா? ஒப்பந்தத்தை பொறுத்தவரை அது நிறுவனமாக இருந்தாலும் சரி, தனிநபராக இருந்தாலும் சரி, சட்டம் ஒரே மாதிரியாகத்தான் அதை பார்க்கிறது. ஒப்பந்தத்தை பொறுத்தவரை இந்தியாவிலே இந்திய ஒப்பந்த சட்டம் 1872 இந்த சட்டப்பிரிவு ஒப்பந்தம் தொடர்பாக அனைத்து விஷயங்களையும் கட்டுப்படுத்தும் சட்டமாக இருந்து வருகிறது. ஒரு நபர் ஒரு ஒப்பந்தத்தின் காரணமாக பரிகாரம் கோருவதாக இருந்தால் இந்திய ஒப்பந்த சட்டம் அதன் அடிப்படையில் தான் வழக்கு தொடுக்க இயலும். அப்படிப்பட்ட சூழல்ல என்ன விஷயங்கள்ல என்ன மாதிரி எல்லாம் பாதிப்பு ஏற்பட்டால் யாரெல்லாம் நீதிமன்றத்தை அணுகி என்ன முறையிலே என்ன அடிப்படையில அவர்கள் காம்பன்சேஷன் கோரலாங்கிறத அந்த சட்டம் தெளிவாக சொல்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில சட்டப்பிரிவுகள் 73, 74, 75 இது காம்பன்சேஷன் யார் கோரலாம், எந்த சூழல்ல கோரலாம், என்ன அளவில் கோரலாம் அப்படிங்கறத ஒரு வழிகாட்டும் விதமாக அதுல குறிப்பிட்டிருக்கிறது. நிறுவனத்தை பொறுத்தவரையும் சரி, தனிநபராக இருந்தாலும் சரி, கான்ட்ராக்ட் அப்படிங்கிற சொல்லப்படும் ஒப்பந்தம் இரண்டு நபர்களோ, இரண்டு தரப்பினர்களோ, இல்ல 3 வேறு தரப்பினர்களோ யாரெல்லாம் அந்த ஒப்பந்தத்தினுடைய ஷரத்துக்கு உட்பட்ட விஷயத்தை செயலாக்கம் செய்வதற்கு சம்பந்தம் பட்டிருக்கிறார்களோ அந்த நபர்கள் எல்லாம் அதுல ஒரு தரப்பினராக இருந்து அவங்க ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும் பட்சத்துல அவங்க வழக்கு தாக்கல் செய்யலாம். என்னுடைய பணியை நான் செஞ்சு முடிச்சிட்டேன், ஆனால் எதிர்த்தரப்பினர் அவங்க கொடுத்த வாக்குறுதிப்படி நடந்து கொள்ளவில்லை, குறைவாக நடந்து விட்டது, இதன் காரணமாக எனக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டதுங்கிறத விளக்கும் சூழல்ல சட்டம் அதை சரியான வழக்காக எடுத்துக்கொண்டு காம்பன்சேஷன் விதிக்கிறது. சட்டப்பிரிவு 73 பொறுத்தவரை காம்பன்சேஷன் என்ன, எதற்காக அந்த காம்பன்சேஷன் பத்தி, எதற்காக அந்த நஷ்ட ஈடு இழப்பீடு கொடுக்கணுங்கிறத பத்தி சொல்லுது. சட்டப்பிரிவு 74 பொறுத்தவரையில அந்த ஒப்பந்தத்துல என்ன தொகை, உதாரணமாக இது நடக்கும் பட்சத்துல, நடந்து முடிக்காத பட்சத்தில், நடக்க இயலாத சூழல்ல ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால், தடையூறு ஏற்பட்டால் அதுல இவ்வளவு தொகை காம்பன்சேஷனாக கொடுக்க வேண்டும் வலியுறுத்தி இருந்தால் அந்த தொகையை அப்படியே கொடுப்பதற்கு கோருவதற்கு பாதிக்கப்பட்ட நபர் யார் பாதிப்பு ஏற்படுத்தினாரோ அந்த தரப்பினருக்கு எதிராக அவர் தனிநபராக இருந்தாலும் சரி அவர் மீது வழக்கு தொடுக்கலாம்னு சட்டப்பிரிவு 74 சொல்லுது. அந்த அடிப்படையில ஒவ்வொரு நபரும் ஒரு தரப்பினரும் அவங்களுடைய கான்ட்ராக்ட்ல ஒப்பந்தத்துல என்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அதனை பொறுத்து அதுல ஏதேனும் மாறுதல் ஏற்பட்டாலோ இல்ல குறைவாகவோ இழப்பீடு ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட தரப்பினர்கள் மீது என்ன தொகை எப்படிங்கறத நிர்ணயம் செய்து சாட்சிகள் வாயிலாகவும் சரி, இழப்பீடு வாயிலாகவும் சரி, ஆவணங்கள் வாயிலாகவும் தாக்கல் செஞ்சு அவங்க இழப்பீடு கோரலாம் சட்டம் சொல்கிறது. உதாரணமாக 2 தரப்பினர் இருக்கிறாங்க. ஒரு நபர் ஒரு ஆள்கிட்ட கான்ட்ராக்ட் போடுறார், பிங்கிற ஒரு நபர்கிட்ட கான்ட்ராக்ட் போடுறார். அந்த கான்ட்ராக்ட் படி ஒரு இடத்துல வாரத்துல 4 நாளைக்கு அவர் ஒரு இன்னிசை கச்சேரியில கலந்துக்கணும்னு சொல்லி அந்த ஒப்பந்தம் போடப்பட்டு அதற்காக தொகை நிர்ணயம் செய்யப்படுகிறது. அந்த ஒரு சூழல்ல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த நபர் யார் பாடணுமோ அந்த கச்சேரி நடத்த வேண்டிய நபர் வராத பட்சத்துல அவர் மீது இழப்பீடு கோரலாம். ஏன்னா அந்த ஒப்பந்தத்துல இத்தனை நாள் இந்த இடத்துல பண்ணணும்னு சொல்லும் பொழுது அந்த நபர் வராத பட்சத்துல அதனால் ஏற்படக்கூடிய மன கஷ்டம், பண கஷ்டம், இழப்பு எல்லாவற்றையும் சரி செய்வதற்காக, ஈடு செய்வதற்காக இந்த இந்திய ஒப்பந்த சட்டம் சட்டப்பிரிவு சொல்கிறது. அந்த அடிப்படையிலே குறிப்பிட்டிருக்க தொகை எவ்வளவு இழப்பு என்பதை கணக்கிட்டு நீதிமன்றம் இழப்பீடாக வழங்கி வருகிறது. தனிநபரோ நிறுவனமோ போட்ட ஒப்பந்தத்தை மீறும் போது சட்டத்துல என்ன தண்டனை அப்படிங்கறத பார்த்தோம். மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.